அதிகாலை எழும்பி இந்த சென்னை பட்டணத்துக்காக திறப்பிலே நின்று ஆண்டவருடைய உள்ளத்தை துக்கப்படுத்துகிற மக்களுக்காக ஜெபம் செய்வேன். விக்கிரக ஆராதனையினால, மனுஷ வணக்கத்தினால, மதுபானத்தினால, விபச்சார வேசித்தனத்தினால, ஐயோ அசுத்தமான கிரியைகளினால என் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற மக்களுக்காக திறப்பிலே நின்று மன்றாடுவேன். என்னோட வேலை பார்க்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். எங்கள் தெருவில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எங்களுடைய பிளாக்கில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் பார்க்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவேன். என் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் ஜனத்தை மன்னிங்க. சென்னை பட்டணத்துக்கு இறங்குங்க. சென்னை பட்டணத்தை மக்களுடைய பாவங்களை மன்னிங்க. எழுப்புதலை அனுப்புங்கப்பா, ரட்சிங்கப்பா. அந்த ஆத்மாக்களை ரட்சிங்கப்பா. எங்க சபைக்கு திரளான ஆத்மாக்கள் வேண்டுமே. சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களும் வேண்டுமே. தாங்க ஆண்டவரை. கேளுங்க கேளுங்க கேளுங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறார்கள். யோபுவை போல ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறார்கள். இதை நீர் நினைத்தருளி ஆசீர்வதிப்பீராக. யோபை ஆசீர்வதித்ததை போல சிறையிருப்பகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சிறையிருப்பகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சிறையிருப்பகள் மாறுவதாக. கவலை, பயம் என்கிற சிறையிருப்பகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனை என்கிற சிறையிருப்புகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். தடைகள் என்கிற சிறையிருப்புகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தினாலே சிறையிருப்புகள் மாறுவராக. ஒவ்வொருவருக்கும் மாறுவராக. இன்றைக்கோடு இந்த சிறையிருப்புகள் நீங்குவதாக. அவமானங்கள் மாறுவதாக. நிந்தைகள் நீங்குவதாக. வேதனைகள் நீங்குவதாக. சரீரத்திலே சுகம் உண்டாவதாக. வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. 2 மடங்கு ஆசீர்வாதம். இந்த முதல் 2 மடங்கு ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அருளை செய்யணும்ப்பா. ஒரு சகோதரி உங்க கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து கரு சிதைவு ஏற்பட்டதுனால ரொம்ப மனம் உடைந்து, இந்த ஆசீர்வாதத்துக்காக எவ்வளோ நான் ஜெபம் பண்ணேன், அதை இழந்து போயிட்டேனே, நீ வேதனையோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன். நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தருவேன். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை காண்பாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு சகோதரன், இந்த வாரம் உங்களுடைய வேலையை இழந்து போனீங்க. இந்த வாரம் உங்களுடைய வேலையை இழந்துட்டீங்க. அடுத்து என்ன பண்ணலாம் என்று சொல்லி மனக்குழப்பத்தோடு வந்திருக்கிறீங்க. இந்த பட்டணத்தில் இருக்கலாமா, வேற இடத்துக்கு, வேற நாட்டுக்கு போயிடலாம்